பண்றதுக்கு முன்னாடிதான் ஆக்சுவல் செல்ஃப் லவ்னா என்னங்கிறது நான் என்னோட லைஃப்ல நடந்த விஷயம் மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி செல்ஃப் லவ்னு சொல்றது நம்மளோட பிசிக்கல், நம்ம உடம்போட ஹெல்த்தையும், நம்மளோட மென்டல், மைண்ட் மைண்ட் ரிலேட்டட் சைக்காலஜிக்கல் விஷயங்களையும் நம்ம கேர் பண்ணி பாத்துக்கிட்டுறது தான் செல்ஃப் லவ்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அதை நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் நம்மளோட லைஃப்ல நம்ம வந்து ப்ளூம் ஆக ஸ்டார்ட் ஆகும். நமக்கு என்ன பிடிக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது வரைக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா நம்மளோட அப்படியே போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆக்சுவலா என்ன வேணும், இந்த லைஃப்ல நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்ம பர்பஸ் சொல்லலாம். நம்ம லைஃபோட பர்பஸ், அந்த பர்பஸ் என்னங்கிறது ஒரு கிளாரிட்டியோட நமக்கு இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர் செல்ஃப் லவ் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எனக்கு தெரியாது. மத்தவங்களோட ஒப்பீனியன் கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நான் போயிட்டு இருப்பேன். ஓகே, ப்ராப்பரா செல்ஃப் லவ்னா என்ன, அது அந்த லவ் எனக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் எனக்கு என்ன வேணும் இந்த லைஃப்ல அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சது. புரிஞ்சுதா? என் உடம்பு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நான் என்ன சாப்பிடணும்னு நினைச்சு சாப்பிடுறீங்களா? சோ அதுதான் ஒரு ப்ராப்பர் லவ் உடம்புக்கு. அப்போ நமக்கு உடம்பு வந்து ஒர்க் ஆகுறதுக்கு ஃபுட்டும் தேவை. இன்னும் ப்ராப்பரா ரொம்ப வருஷத்துக்கு நம்ம உடம்பு வந்து நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் தேவை. ஓகே, சோ அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நம்ம ப்ராப்பரா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சு ஒரு பிளெக்சிபிளான பாடியா இருக்கிறது தான் ஹெல்த்தி பாடி. அது வந்து அதோட சைஸ் வச்சு கிடையாது. அவங்க குண்டா இருக்காங்க அன்ஹெல்தின்னு சொல்ல முடியாது, இவங்க லீனா இருக்காங்க ஹெல்தின்னு சொல்ல முடியாது. புரியுதா? அது நம்ம தெரிஞ்சு நம்ம உடம்புக்கு மேல எப்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ அப்பதான் அந்த செல்ஃப் லவ்ல ஒரு 50% நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு 50% நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட மென்டல் ஹெல்த். நம்ம உடம்புக்கு ஃபுட் எக்ஸசைஸ் சொல்லிட்டேன், அதே மாதிரி நம்ம மைண்டுக்கும் ஃபுட்டும் இருக்கு, எக்ஸசைஸும் இருக்கு. மைண்டுக்கான ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளே இப்போ எம்பவர் பண்ற மாதிரி பட்ட விஷயங்கள் படிக்கிறது, ரீட் பண்றது. நம்ம அந்த புக்ஸ நம்ம ரீட் பண்ணும் போது நம்ம எந்த இடத்துல லோவா ஃபீல் ஆக கூடாது. நம்ம என்ன ஒரு கஷ்டத்துல நம்ம படிச்சாலும் நம்மள வந்து எம்பவர் பண்ற மாதிரி உள்ள விஷயங்கள், ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கொடுக்குற விஷயங்கள் ரீட் பண்றதாகட்டும், லிசன் பண்றதாகட்டும், பாக்குறதாகட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவிட்டியை நமக்கு கொடுக்குற விஷயங்கள் தான் நம்மளோட மைண்டுக்கான ஃபுட்டு. ஓகே, நம்மளோட மைண்டுக்கான ஃபுட் என்னது? நமக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்குற விஷயங்களை படிக்கிறது, கேட்கறது, பாக்குறது. இதுதான் நம்ம மைண்டுக்கான ஃபுட்டு. மைண்டுக்கான எக்ஸசைஸும் இருக்கு. மைண்டுக்கான எக்ஸசைஸ் இருக்கு. நான் நேற்றுக்கு சொல்லி கொடுத்த ஜேர்னலிங், உங்க மைண்ட் அனலைஸ் பண்ணலாம், உங்களை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணலாம். நான் போயிட்டு இருக்க பாதை கரெக்ட் தானா, நான் யோசிக்கிறது கரெக்ட் தானா, மத்தவங்க சொல்றது கரெக்ட் தானா, அதை நான் எதை எடுத்துக்கணும் எதை எடுக்க கூடாது. இது நம்ம கண்டினியூஸா ஜேர்னலிங் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்களேன், உங்களை பத்தியே நீங்க நிறைய தெரிஞ்சுப்பீங்க. நம்மளை பத்தி நம்ம எவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு தூரம் இந்த உலகத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். லைஃப் வந்து இவ்வளவு ஒரு லிமிட்டுக்குள்ள முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. அது நம்ம பார்க்க விதத்தை பொறுத்து அந்த அந்த வாழ்க்கையை நம்ம இன்னும் நிறைய இடங்கள் போகணும், நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புது புது விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணோம்னா நம்மள நம்ம அதிகமான அளவு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஆசைப்படுற விஷயங்களையும் நம்ம வந்து கரெக்டான விதத்துல என்ஜாய் பண்ண முடியும், அதை ரிசீவ் பண்ண முடியும். புரியுதா? நான் சொல்றது ரொம்ப டீப்பான ஒரு விஷயம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புரியுதா? ஓகே, சோ இதுதான் உடம்புக்கான, நம்ம உடம்பையும் மனசையும் சேர்த்து நம்ம லவ் பண்றதுதான் செல்ஃப் லவ். இது என் வாழ்க்கையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் பார்த்த ஒரு விஷயம்.
ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு இருக்கும்போது ஆர்த்ரிட்டிஷ் இருந்தது. என்ன பண்ணன்னு தெரியல, லைஃப் இதோட முடிஞ்சிச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, அப்புறம் ஒவ்வொன்னா சர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் ரீட் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் தெரிஞ்சதுதான் லைஃப் ஸ்டைல்னு வந்தது. ஸோ லைஃப் ஸ்டைல நம்ம சேஞ்ச் பண்றது மூலமா எதையும் இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு. ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆனதுதான் என்னோட செல்ஃப் லவ் ஜேர்னி. காஸ்மெட்டிக்ஸ்ல இல்ல, செல்ஃப் லவ்ங்கிறது காஸ்மெட்டிக்ஸ்ல இல்ல, நம்ம உடம்புக்கு என்ன ப்ராப்பரா உள்ள கொடுக்குறோங்கிறதுலதான் இருக்கு. அதே மாதிரி என் மனசுக்கு நான் என்ன உள்ள கொடுக்குறோம் அப்படிங்கறதுதான். இப்போ மனசு ஹாப்பியா இருக்கணும்னா நான் நினைச்ச மாதிரி கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பொருளை வாங்குறதோ ஒரு இடத்துக்கு போய் என்ஜாய் பண்றதோன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மென்டல் ஹெல்த்ங்கிறது எங்க போனாலும் முதல்ல உள்ள கரெக்டா இருந்தாலும் அந்த இடத்துல என்ஜாய் பண்ண முடியும். உள்ள கரெக்டா இல்லைன்னா எங்கேயும் போய் என்ஜாய் பண்ணவே முடியாது. உள்ள இருக்கிற அந்த வேர்ல்ட நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்ண டெக்னிக் தான் ஜேர்னலிங். என் லைஃப்ல நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா எத்தனையோ இடத்துல உங்க முன்னாடியும் நான் சொல்ல என்னால முடியுதுன்னா நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனாலதான் செல்ஃப் லவ்னா என்னங்கிறது கான்பிடென்டா எவ்வளவு பெரிய ஸ்டேஜ்னால என்னால போய் பேச முடியும். நம்ம ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இன்னொரு ஆள் கிட்ட சும்மா சொல்ல முடியாது. இந்த ஃபீல்டு அப்படி அது வந்து அவங்களுக்கு ரீச்சும் ஆகாது. நம்ம ஒன்ன புரிஞ்சோ உணர்ந்தோ சொல்லலைன்னா அவங்களுக்கு ரீச் ஆகாது. நமக்கு அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அது நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் சொல்லும் போதுதான் அவங்களுக்கு அது ஒரு ஓகே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அது ரிசீவ் ஆகும். புரிஞ்சுதா செல்ஃப் லவ்னா என்னன்னு புரிஞ்சுதா? நம்ம உடம்பையும் மனசையும் பாத்துக்கிறது தான் என்னது செல்ஃப் லவ். அது எப்படி பாக்கணுங்கிறது என்னோட இதுல இருந்தே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். உடம்ப எப்படி பாத்துக்கணும், மனசை எப்படி பாத்துக்கணும். புரிஞ்சுதா? உடம்புக்கு ப்ராப்பர் ஃபுட்டு எக்ஸசைஸ் வேணும், மனசுக்கும் ப்ராப்பர் ஃபுட்டு வேணும், ப்ராப்பர் எக்ஸசைஸ் வேணும். மனசுக்கான ஃபுட் என்னன்னு நான் சொல்லிட்டேன், அதுக்கான எக்ஸசைஸ் என்னங்கிறது நான் சொல்லிட்டேன். சிம்பிள், காம்ப்ளிகேட் பண்ணதில்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம். மறக்கவே கூடாது லைஃப்ல. சரியா? மைண்ட்ல அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கிராட்டிடியூட் ஜேர்னலிங்கும் என்னோட லைஃப்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணி. அந்த ஒரு பாசிட்டிவிட்டினாலதான் இன்னைக்கும் நான் இதுக்கு அடுத்தது என்னங்கிறது இந்த ஃபீல்ட்ல என்னால பண்ணணுங்கிற ஒரு ஆசை எனக்கு வர்றதுக்கான காரணம் அந்த பாசிட்டிவிட்டி தான். ஆனா இப்போ உங்ககிட்ட நான் இதை பத்தி பேசும்போதும் நான் இன்னும் பாசிட்டிவா ஃபீல் பண்றேன். இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய செய்யணும்னு தோணுது, நிறைய பேர்கிட்ட பேசணும்னு தோணுது, இன்னும் இதை நல்லபடி கொண்டுட்டு போகணும்னு தோணுது. அதுக்கு முன்னாடி இருந்தது பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் லைஃபா, இதுக்கு மேல என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்போதான் நான் வாழணும், இதுக்கு மேலே இத நல்லபடியா கொண்டுட்டு போனோம். நான் சொன்ன மாதிரிதான் பர்பஸ் ஆஃப் மை லைஃப்ங்கிறது என்னன்னு தெரியும். புரிஞ்சுதா? சோ அந்த செல்ஃப் லவ்க்குள்ள இந்த பாசிட்டிவிட்டி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். சோ அதுக்கான ப்ரூஃப் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண எனக்கு தோணுன இந்த ப்ரூஃப் தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா இதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆகும்னு நான் முழுமையா நினைக்கிறேன். கண்டிப்பா ஆகும். கேட்டுட்டு இருக்கீங்க, சும்மா இல்ல, ரெஜிஸ்டர் ஆகும். நீங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், ரிசல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்பின அப்புறம் லைஃப்ல நீங்க எங்க இருந்தாலும் எப்படினாலும் நல்ல ஒரு இடத்துலதான் இருப்பீங்க. இருக்கிற இடத்துல கண்டிப்பா அந்த டைம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும், இந்த மாதிரி இங்க வந்துட்டேன், இந்த மாதிரி இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு வரணும். பண்ணுவீங்களா? ஓகே, சரி. இந்த எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிலீவ் இது ஆக்சுவலா 2K கிட்ஸோட 2K கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு டேக்லைன் தான். ஓகே, புரிஞ்சுதா? ஏன்னா 2K கிட்ஸ் கூட நான் அதிகமான அளவு இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பேர்டே ஆக்சுவலா கிட்ட இருந்து நான் பிக் பண்ணதுதான். காலேஜ்ல ஒர்க் பண்ணேன், ஒரு 3 இயர்ஸ் ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி ஏன்னா அந்த 2K கிட்ல இருக்கிறவங்களுக்கு மென்டாலிட்டி, ஆக்சுவலா நீங்களும் 2K தான். சோ அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா எதுவுமே டக்குன்னு நம்ப மாட்டாங்க. அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி
ரிசல்ட்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் எதுனாலும் நம்புவாங்க. உண்மைதானே? நீங்களும் அப்படித்தானே? டக்குன்னு கண்மூடித்தனமா ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா நம்ப மாட்டீங்க. நம்புவீங்களா? அஸ்வின் நம்பிடுவா, அப்படிதானே? So, இது நீங்க எப்பவுமே இந்த டேக்லைனா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் த ரிசல்ட் அண்ட் பிலீவ் த ஃபேக்ட். புரிஞ்சுதா? மறந்துடவே கூடாது. ஸோ ப்ரூஃப் புரிஞ்சுதா? 3 ப்ரூஃபும் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு புக் பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டின்னு ஒரு புக் நான் ரீட் பண்ணேன். நிறைய பேரோட லைஃப் இது கொடுத்திருந்தாங்க. எனக்கு மேக்சிமம் வந்து குரோனிக் டிசீஸ்ல இருந்து வெளியே வந்தவங்களோட இதுதான். ஒரு மோர் தென் ஒரு 50 பீப்புளோட ஸ்டோரி நான் ரீட் பண்ணிருப்பேன் அந்த புக்ல. எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, நான் சொன்னேன் அந்த டைம் மைண்டுக்கு நிறைய ஃபுட் கொடுத்தேன். நான் அந்த புக் ரீடிங்கும் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபுட்டா இருந்தது அந்த டைம். சோ அதுதான் எனக்கு அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துச்சு. அந்த ஒரு சும்மா இல்ல, ஒரு ஜேர்னின்னு நம்ம ஈஸியா சொல்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சியை நான் விடாம இது பண்ணேன். சோ அந்த கன்சிஸ்டன்சியை நான் விடாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி புக்ஸ் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. ஓகே. Hi everybody, this is Reenu Bala, certified counselor, emotional well-being trainer and founder of Ahalayam Counseling Hub.